அனைவருக்கும் வணக்கம். நான் பன்னீர் பேசுகிறேன். 63 தொடங்கி இந்த 25 வரை மாடப்பள்ளியில் உங்களில் ஒருவனாக வாழ்ந்ததில் எனக்கு மிகுந்த நிறைவு. அதிமுக கிளைச் செயலாளராக மக்கள் பணியாற்றிய காலங்களும் என் ஊர் மக்களிடம் நான் காட்டிய அன்பும் இன்றும் என் நினைவுகளில் பசுமையாக இருக்கிறது. காலம் என்னை மாற்றினாலும் நான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன்னதமானது. என் மீது அன்பு செலுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் கட்சித் தலைவர், நண்பர்கள் மற்றும் எனக்கு மிகுந்த நிறைவு. அதிமுக கிளைச் செயலாளராக மக்கள் பணியாற்றிய காலங்களும் என் ஊர் மக்களிடம் நான் காட்டிய அன்பும் இன்றும் என் நினைவுகளில் பசுமையாக இருக்கிறது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு மனைவி பாப்பாத்தி, நீதான் என் வாழ்வின் தூண். இத்தனை காலம் எனக்கு துணையாக இருந்து குடும்பத்தை அரவணைத்து சென்ற உன்னை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. உன்னுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு கிடைத்த வரம். என் பிள்ளைகள் ரமேஷ், ராஜீவ், ராதிகா, கலையரசி, என் மருமக்கள் பானுப்பிரியா, திவ்யபாரதி, மருமகன்கள் கிருஷ்ணன், ஜீவா, அனைவரும் எனக்கு ஒரு அழகான குடும்பத்தை அமைத்துக் கொடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் நான் வைத்திருந்த அன்பு என்றும் குறையாது. நம் குடும்பத்தின் ஒற்றுமைதான் எனக்கு நீங்கள் தரும் ஆகச்சிறந்த மரியாதை. ஒருவர் மீது ஒருவர் எப்போதும் அக்கறையுடன் இருங்கள். என் செல்ல பேரப்பிள்ளைகளான ரபினேஷ், ஜெய்கிரிஷ், அபி, வினேஷ், துரு, ராஜீவ், யஷ்வந்த், ரமேஷ், தீக்ஷனா மற்றும் என் செல்ல பேத்தி ரித்திக்ஷா, கோகுல அரசி, எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்கள் அனைவரையும் பற்றி பேச எனக்கு 1000 கதைகள் உண்டு. குறிப்பாக ரித்திக்ஷா, உன் மழலை சொல்லும் அன்பும் என் மனதிற்கு எப்போதும் நிம்மதியை தந்தவை. நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய வேண்டும். நன்றாக படித்து கலெக்டர், டாக்டர் போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு வந்து இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே என் ஆசை. நான் உங்கள் அருகில் இல்லை என்று நினைக்க வேண்டாம். உங்கள் ஒவ்வொரு வெற்றியிலும் என் ஆசை கலந்திருக்கும். வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு வாழுங்கள். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. மாடப்பள்ளியில் வாழும் என் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.